நிறையா விவாதித்து விரிவாக இந்த பயிற்சியை நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம். கொண்டு போகணும். ஏன்னா இது பயிற்சி வந்து மாணவர்களுக்கான பயிற்சி மட்டும் கிடையாது, உள்ளூர் அளவில் வேலை செய்கிற அனைவருக்குமான பயிற்சி. நம்ம இந்த பயிற்சியில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். பயிற்சியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறோம், அது முக்கியமாக மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்குது, உள்ளூர் இளைஞர்களுக்கு உள்ளூரில் இருக்கிற செயல்பாட்டாளர்களுக்கு என்ன மாதிரி நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படிங்கிறத இது கொஞ்சம் உட்காந்து நிறையா விவாதித்து விரிவாக இந்த பயிற்சியை நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம். அதை நம்ம இப்போ சுருக்கமாக பார்த்துடலாம். அதில் நம்ம முக்கியமாக பார்த்துருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு பார்த்துருக்கோம். அதை தாண்டி 94 வந்த இந்த ஊராட்சிகள்னு சொல்ல முடியாது, உள்ளாட்சிகளில் என்ன இருக்குது, உள்ளாட்சி அரசாங்கம்னா என்ன, அதை ஏன் நம்ம அரசுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த பயிற்சியோட ஒரு முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப காலமாக போராட்டிட்டு வருது. அண்ணா காலத்திலேருந்தே நம்ம வந்து பேசிட்டு வரோம் அதிகார பரவல் அப்படின்ட்டு, மாநில சுய ஆட்சி அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டே வந்துட்டுருக்கோம், ரொம்ப காலமாக பேசிட்டு வரோம். ஸோ அது மாநிலத்துக்கு மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி இந்திய அரசு ஒரு அரசாங்கமோ, எப்படி தமிழ்நாடு அரசு ஒரு அரசாங்கமோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊராட்சியும், ஒவ்வொரு நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியுமே ஒரு அரசாங்கம். அப்போ அந்த அரசாங்கத்துக்கும் அதிகாரம் பரவல் தேவைப்படுது, அவங்களுக்கும் சுயாட்சி தன்னாட்சி அதிகாரம் தேவைப்படுது. அதிகார பரவலுங்கிறது ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. அந்த அதிகார பரவலை எந்த அளவுக்கு நீங்கள் லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு நமக்கு வேணும், நடைமுறையில் எந்த அளவுக்கு இருந்தால் அவங்க வந்து தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்பட முடியும் அப்படிங்கிறத வந்து மாணவர்களுக்கு கொண்டு போகணும், பங்கேற்பாளர்களுக்கு கொண்டு போகணும். ஏன்னா இது பயிற்சி வந்து மாணவர்களுக்கான பயிற்சி மட்டும் கிடையாது, உள்ளூர் அளவில் வேலை செய்கிற அனைவருக்குமான பயிற்சி.